இவன் தான் எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா. பார்க்க செம்ம அழகா இருப்பாங்க. புசு புசுன்னு குஷ்பு மாரி இருப்பாங்க. எங்கள் அம்மா இவங்ககிட்ட தான் துணி தைக்க குடுத்துருந்தாங்க. "என்ன ஆன்ட்டி துணி தச்சுட்டிங்களா?" எங்கள் அம்மா கேட்டாங்கன்னு நான் கேட்கறதுக்கு போனேன். "இல்லடா இப்போ தான்டா தச்சுட்ருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும்டா" அப்படின்னா. "ஓகே ஆன்ட்டி நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் வேணா இருந்து வாங்கிட்டு போ" அப்படின்னாங்க. "இல்ல ஆன்ட்டி என்னோடய ஃபேண்டெல்லாம் கூட தைக்கணும். இப்போதைக்கு இது வாங்கிட்டு போடா. நீ அப்புறமா கொண்டு வா நான் தச்சு தரேன். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்" அப்படின்னாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு, "ஆன்ட்டி இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸையும் தச்சு வைங்க" அப்படின்னேன். "ஓகேடா நான் தச்சு தரேன். வேறு எதுவும் இருந்தால் அதை கூட எடுத்துகிட்டு வந்து கொடு. நான் தச்சு தரேன். உன்கிட்ட கம்மியாகவே வாங்குறேன் காசு" அப்படின்னாங்க. "ஓகே ஆன்ட்டி" அப்படின்னேன். "இல்லை ஆன்ட்டி எங்கள் அப்பா இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு கிளினிக் வைக்கிற மாதிரி இடம் பார்க்க சொன்னார். இந்த லாஸ்ட்டில் ஒரு கடை காலியாகுது பார்த்தீங்களா, அதை பேசுகிறதுக்காக தான் வந்தேன். அது பேசிவிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன்." "அப்படியாடா என்ன உங்கள் அப்பா திடீர்னு இல்லை இங்கே தான் ஆரம்பிக்கிறதா இருந்தார். ஈவினிங்கில் அப்பா கூட நான் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். "சரிடா அப்போது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உன்னை வந்து பார்த்துக்கலாம். நீ எனக்கு அப்படியே ஊசிலாம் போட்டு விடுவல்ல." "கண்டிப்பாக ஆன்ட்டி இது கூட செய்ய மாட்டேன்னா காசு வாங்குவியா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்லை ஆன்ட்டி அதெல்லாம் காசுலாம் வாங்க மாட்டேன். ஆமாடா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை" அப்படின்னோடனே நான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். "ஏன் ஆன்ட்டி நீங்கள் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் கிளினிக்கில் வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? எங்கள் அப்பா கிட்ட சொல்லி விட்றேன்" அப்படின்னா. "சேர்த்துப்பாங்களாடா?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ அழகாக இருக்கீங்களே உங்களை எல்லாம் சேர்த்துப்பாங்க. வாங்க உட்காந்து வெளியில் டோக்கன் போடணும், போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஈவினிங் ஒரு 2-3 மணி நேரம் தான் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம், பக்கத்துலேயே தானே ஆன்ட்டி" அப்படின்னேன். "ஓகேடா இதுவும் நல்லா தான் இருக்குது. என்னை சேர்த்து விட்றா, உங்கள் அப்பா எனக்கு சேர்த்துப்பாரா?" "சரி ஆன்ட்டி நம்ம அதை பற்றி நாளைக்கு பேசலாம். நாளைக்கு நான் வரேன். நாளைக்கு எனக்கு லீவு தான். நான் அதுக்காக தான் ஸ்கூல் லீவ் போட்டேன். நாளைக்கு நான் இங்கே வரேன், உங்கள் வீட்டுக்கு வரேன். நம்ம அதை பற்றி பேசலாம்" அப்படின்னோடனே. "ஓகேடா வாடா" அப்படின்னாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி வீட்டுக்கு போனேன். "வாடா என்ன பண்ணுற?" அப்படின்னாங்க. "ஒன்றும் இல்லை ஆன்ட்டி உங்களை பார்க்க தான் வந்தேன்." "சாப்பிட்டியா? இந்தா தண்ணி குடி" அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு, "என்னடா இந்த வேலை சொன்னியாடா?" "கண்டிப்பாக ஆன்ட்டி வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி நைட்டு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவோம், நாளைக்கு வாங்க" அப்படின்னேன். "எப்படிடா வர்றது?" அப்படின்னா. "இல்லை ஆன்ட்டி நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேசி கீசி எங்கள் அப்பாவை சம்மதிக்க வச்சுருங்க, ஓகேங்களா?" அப்படின்னேன். ஓகேடா நீ ஏதோ சொல்கிற நான் பண்ணுறேன். ஆன்ட்டி நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒரு ரெட் கலரில் சாரீ கட்டுவீங்கல்ல புள்ளி புள்ளியாக ஒயிட்டில், அது கட்டிட்டு வாங்க, பார்க்க அழகாக இருப்பீங்க." "அப்படியாடா சரி நான் அதையே கட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எங்கள் அப்பா நான் வெளியில் நான் தான் டோக்கன் போட்டுருந்தேன். புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால அந்தளவுக்கு பேஷண்ட் எதுவும் இல்லை, ஒரே ஒருத்தர் தான் வந்தார். அடுத்த நாள் அதே மாதிரி ஆன்ட்டி வந்தாங்க. பார்க்க செம்ம அழகாக இருந்தாங்க. "என்னடா ஓகேவாடா உனக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு?" கேட்டாங்க. "சூப்பராக இருக்குது ஆன்ட்டி, இதே மாதிரி வாங்க ஆன்ட்டி, செம்மையாக இருக்கீங்க டெய்லியும்" அப்படின்னு. எங்கள் அப்பா உள்ளே இருந்தார். நான் உள்ளே போய்ட்டு எங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு, "இந்த மாதிரி ஒரு ஆன்ட்டி ஃப்ரெண்டோட அம்மா ரொம்ப உடம்பு முடியலையா, கொஞ்சம் செக் பண்ணி என்னன்னு சொல்லுங்கள் டாடி" அப்படின்னேன். "ஓகேடா உள்ளே வர சொல்கிறா, ஃபீஸ்லாம் வாங்காதுங்க டாடி, பாவம் டாடி" அப்படின்னேன். வெளியிலேருந்து கண்ணாடியில், "அவங்களாடா அழகாக தான்டா இருக்காங்க, அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "அவங்க அப்பா இல்லை இறந்துட்டார் ஃப்ரெண்டோட அப்பா, இவங்க தனியாக தான் இருக்காங்க." "அப்படியா ஓகே சரி நீ வெளியில் பார்த்துக்கோ, அவங்கள உள்ளே அனுப்பிச்சி விட்றோன்னா." உள்ளே கூப்பிட்டாரு. அவர் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தாங்க. "ஆன்ட்டி உள்ளே போங்க உங்களை கூப்பிட்றாங்க" அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போயிட்டு, "என்னம்மா ஆச்சு உங்களுக்குன்னோன்னே?" "இந்த மாதிரி உடம்பு ரொம்ப வலிக்குது, பெயினாக இருக்குது, எனக்கு செஸ்ட்டு பெயின் அதிகமாக இருக்குது" அப்படின்னாங்க. "ஓகே அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தார். நான் ஸ்க்ரீன் பக்கத்தில் போய் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காது வச்சு கேட்டுகிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே இருந்தார். "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை?" அப்படின்னோன்னா, "இந்த மாதிரி டைலர் பண்ணுறேன், எனக்கு எதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், நான் இங்கே கூட வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். உங்கள் பையனோட என் ஃப்ரெண்டும் அவன் பையனும் என் பையனும் ஃப்ரெண்டு தான், அவங்க 2 பேர் பையனும்" அப்படின்னு. "அப்படியா ஓகே ஓகே உங்கள் ஒய்ஃபு தெரியுமா?" "என் ஒய்ஃப் உங்களுக்கு?" தெரியும்" அப்படின்னு. "சரி டாக்டர் எனக்கு இந்த மாதிரி." "அப்படியா சரி பார்த்துடலாம், கொஞ்சம் கை காட்டுங்க" அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பார்த்தாரு. பார்த்துட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியல, எங்கள் அப்பா திடீர்னு இவ்வளோ ஓப்பனாக கேட்பாருன்னு தெரியல. "சரிம்மா உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன், சம்பளம் டபுளாகவே தரேன், கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருக்கும், நான் சொல்கிற வேலையை முகம் சொல்லிக்காமல் நீ பண்ணணும், ஓகேவா?" அப்படின்னாரு. "நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னோடனே. "கொஞ்சம் தள்ளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டில் கை வச்சு அமுக்குனாரு. டாக்டர்னோடனே, "நான் தான் இப்போ சொன்னேனே கம்முன்னு இருக்கணும்" அப்படின்னு இன்னொரு கையை எங்கள் அப்பாவோட வாழைப்பழத்து மேலே போட்டோன்னே, "என்ன ஓகேவான்னாரு. "வெளியே நம்ம பையன் இருக்கான், அவன் உள்ளே வரமாட்டான், நீ கொஞ்ச நேரம் இரு, நீ இது இப்படி பார்த்தா தெரியாது, நீ முதல்ல எல்லாத்தையும் கழட்டு நான் பார்க்கணும்" அப்படின்னாரு. "டாக்டர் வேணாம் டாக்டர், இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல, கழட்டு எல்லாத்தையும் எடு" அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு அவ்வளோதான் எங்கள் அப்பா வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களும் ஃபுல் கம்பெனி எல்லாம் ஓகே சார் மாதிரியே பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கையில் எங்கள் அப்பா ஒரு கையில் காசு ஒரு 5000 ரூபா எடுத்து கொடுத்தாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் நேராக அவங்க வீட்டுக்கு நான் போனேன். "என்ன ஆன்ட்டி நேற்று எப்படி இருந்துச்சு?" "ஓகேடா நான் அதேருந்து வர சொல்லிட்டாங்களா, நான் இனிமேல் உங்கள்கிட்ட வேலைக்கு வந்துடுறேன்" அப்படின்னோடனே.
எனக்கும் வசதியாக போச்சு. சொல்லு, ஈவினிங் தானே வரணும், நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலையா? காலையிலேயே வந்துட்டேன், உங்களை பார்க்க தான். நேற்று நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு இது வேணாம் ஆண்டி. என்னடா சொல்கிற? நேற்று எங்கள் அப்பா கூட பண்ண மாதிரி என் கூட பண்ணுங்க ஆண்டி அப்படின்னேன். டேய் தப்புடா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆண்டி.